Hi, hello and welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோவில் நம்ம காமனான SQL கமாண்ட்ஸோட பேசிக் யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு SQL Server Management Studio ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவும் SQL Serverம் இன்ஸ்டால் பண்ணலன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அதை ரெஃபர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். SQL Server Management Studio ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் SQL Server Authentication இல்லை Windows Authentication எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் SQL Server Authentication சூஸ் பண்ணுறேன். கனெக்ட் கொடுங்க. இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. நாம் இப்போ இதில் ஒரு புது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூ query கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நியூ query விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது நான் அதில் ஒரு புது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாபேஸில் நமக்கு தேவையான டேபிள்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் க்ரியேட் டேட்டாபேஸ், அப்புறம் உங்களோட டேட்டாபேஸ் நேம். நான் யூனிவர்சிட்டின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். நீங்கள் எக்ஸிக்யூட் பட்டன் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி F5 கிளிக் பண்ணலாம், அதுதான் ஷார்ட்கட். இப்போது நமக்கு யூனிவர்சிட்டிங்கிற டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ்க்குள்ளே போகணும். அதுக்கு யூஸ் யூனிவர்சிட்டி. இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா நான் யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டேன். ஸோ நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே ட்ராப் டவுன் இருக்குது இல்லையா, இதில் உங்களுக்கு தேவையான டேட்டாபேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் மாடல் MSDB TempDBன்றது டிஃபால்ட்டாக இருக்க சிஸ்டமோட டேட்டாபேஸஸ். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸ் யூனிவர்சிட்டி. இப்போ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நமக்கு தேவையான டேபிள்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் க்ரியேட் டேபிள் நேம். ஸோ என்னோடய டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நான் கொடுக்கணும் இல்லையா. இப்போ இந்த டேபிளில் எனக்கு தேவையான காலம்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் தேவை. ஸோ ரோல் நம்பருங்கிறது அந்த காலமோட நேம். அதுக்கப்புறம் அந்த காலம் என்ன டேட்டா டைப். ஸோ அது வந்து நம்பர்ஸா, ஸ்ட்ரிங்ஸா, இல்லை டேட் டைமா, இல்லை ஃப்ளோட்டா, டெசிமலா, அந்த மாதிரி நமக்கு அந்த ஃபீல்ட் என்ன டேட்டா டைப்புங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ரோல் நம்பருங்கிறது நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இன்டீஜர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும். நேம் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறதுனால வேர்கேர் சூஸ் பண்ணுறேன். வேர்கேரில் நீங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஒரு 255 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நேம்க்கு அப்புறமா எனக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நான் வேர்கேர் சூஸ் பண்ணுறேன். இந்த 200ங்கிறது லென்த், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வி ஹாவ் ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா மேபி ஏஜ் இஸ் ஆல்சோ நம்பர் இல்லையா. ஸோ அதை வந்து இன்டீஜர் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டுங்கிறதுனால நான் டேட்டா டைப் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜெண்டர்ங்கிறது மேல் ஆர் ஃபீமேல், M or F ஒரே ஒரு கேரக்டர்ன்றதுனால நான் கேர் டேட்டா டைப் சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன்லி 1 கேரக்டர் போதும், அவ்வளோதான். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். க்ரியேட் டேபிள் நேம். நமக்கு தேவையான காலம்ஸ் இங்கே கொடுக்கணும் வித் டேட்டா டைப்போட. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை வந்து இங்கே பார்க்க முடியும். யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ்க்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள்ஸ் இங்கே காட்டும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இங்கே ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு செலக்ட் கமாண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டாருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த காலமும் இல்லாமல் எல்லா காலம்ஸும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில காலம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக அந்த காலம் நேம்ஸை கமா செப்பரேட்டடாக கொடுக்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எந்த டேட்டாவும் இன்சர்ட் பண்ணல இல்லையா. ஸோ நீங்கள் செலக்ட் ஸ்டார் கொடுக்கும்போது ஜஸ்ட் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு காட்டுது. ஸோ இப்போ நம்ம அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் insert into table name, இந்த கேஸில் ஸ்டூடெண்ட்ஸ், values, இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு காலம்க்கும் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ரோல் நம்பர் அது இன்டீஜர்னால இன்டீஜர் கொடுக்கணும், நேம், அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட், age, date of birth, அப்புறமா ஜெண்டர். ஸோ நீங்கள் இன்டீஜர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். பட் ஸ்ட்ரிங்ஸு டேட்ஸு இதெல்லாம் வந்து வித்தின் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு இதில் காட்டும். ஓகே, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த டேபிளில் இன்னொரு நியூ காலம் ஆட் பண்ணும். அப்போ எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு ஆல்டர் கமாண்ட், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம். இதில் நான் புது காலம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் புது காலமோட நேம் GPA. ஸோ GPAங்கிறது டெசிமல் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுக்குறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செலக்ட் சூஸ் பண்ணால் அந்த புது ஃபீல்டும் நமக்கு காட்டுது GPA. பட் ஆல்ரெடி இருக்க ரெக்கார்டோட வேல்யூ வந்து நல்லுன்னு இருக்குது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணியிருந்ததுனால அதுக்கப்புறமா தானே GPA காலம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக அது நல்லுன்னு எடுத்துக்கும். நல்லுனா அதுக்கு எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த GPA ஃபீல்டுக்கான வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் கமாண்ட். ஸோ நீங்கள் எந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணணுன்னாலும் அப்டேட் கமாண்ட் சூஸ் பண்ணணும். அப்டேட் டேபிள் நேம். ஃபர்ஸ்ட் வேர் கண்டிஷன் கொடுத்துருங்க. நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுக்கலனா அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் வேர் கண்டிஷன் கொடுக்க மறந்துட்டிங்கன்னா அந்த டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே அப்டேட் ஆகிடும். ஸோ மறக்காமல் வேர் கண்டிஷன் நீங்கள் கொடுக்கணும். வேர் roll number is equal to 1011. ஸோ அப்டேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் அப்டேட் பண்ணுறோம். ரோல் நம்பர் 1011க்கான ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுறோம். என்ன அப்டேட் பண்ணோம்? செட் GPA equal to 8.2. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 8.2 GPA இந்த ரெக்கார்டுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு காலமை ட்ராப் பண்ணணும். ஸோ ஏஜ் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் போதும், ஏஜ் வேணாம் அப்படின்னா அகெயின் ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ட்ராப் காலம் ஏஜ். இப்போ இந்த காலம் ட்ராப் ஆகிடுச்சு. நான் அகெயின் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏஜ் ஃபீல்டு ட்ராப் ஆகிடணும். பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபீல்டு ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னும் ஒரு 2 ரெக்கார்டு இந்த டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு எரர் வரும். ஆப்ரண்ட் டைப் கிளாஷ் int is incompatible with date. ஏன் இந்த எரர் வருதுன்னா, நம்ம ஏஜ் ஃபீல்டு ட்ராப் பண்ணோம் இல்லையா, பட் நம்ம ஸ்டில் இங்கே வந்து நம்ம ஏஜ்க்கான வேல்யூவை நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் அப்புறமா ஏஜ் ஃபீல்ட் கிடையாது, டேட் ஆஃப் பர்த் டேரெக்டாக. ஸோ அது வந்து இந்த SQL சர்வர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா ஒரு டேட் ஃபீல்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் இன்டீஜர் இருக்கிறதுனால இந்த எரர் நமக்கு காட்டுது.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏஜ் ஃபீல்டை எடுத்துடணும். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். காலம் நேம் ஆர் நம்பர் ஆஃப் சப்ளைட் வேல்யூஸ் டஸ் நாட் மேட்ச் டேபிள் டெஃபினேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜிபிஏன்னு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணோம், பட் அதுக்கான வேல்யூ கொடுக்கல. இந்த டேபிளில் இருக்க நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸும் நம்ம சப்ளை பண்ணுற வேல்யூஸும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஜிபிஏ ஃபீல்டும் இங்கே ஆட் பண்ணோம். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஒன் மோர் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 3 ரெக்கார்ட் இருக்குது. சப்போஸ் இப்போ நம்ம இதில் ஒரு ரெக்கார்ட் டெலீட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலான்னா, டெலீட் கமாண்ட். delete from table name where roll number is equal to 1012. ஸோ நான் அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ 1012 ரோல் நம்பர் இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இதே நீங்கள் வந்து அந்த ஹோல் டேபிளில் இருக்க டேட்டாவுமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ட்ரங்கேட் டேபிள் நேம். இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிருக்கும், பட் ஸ்டில் நமக்கு அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். இதே நீங்கள் ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ராப் டேபிள் நேம், அந்த மொத்த டேபிளுமே ட்ராப் ஆகிடும் இன்க்ளூடிங் த ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எரர் வரும், இந்த மாதிரி ஒரு டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். பாருங்கள், இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட்ஸ்னு வருது. இப்போது நம்ம இந்த டேட்டா பேஸையே டெலீட் பண்ணணும், நமக்கு இந்த டேட்டா பேஸே வேணாம் அப்படின்னா அதுக்கு ட்ராப் டேட்டாபேஸ் நேம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு எரர் வருது, cannot drop database university because it is currently in use அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி அப்படிங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே தான் இருக்கும், அதில் இருந்துகிட்டே நம்ம ட்ராப் பண்ணும்போது அது ஆல்ரெடி இன் யூஸ்ன்னு வருது. ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாபேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு காமனான சீக்வல் கமாண்ட்ஸோட பேசிக் யூசேஜ் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.